இது என்னடுமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைக்ரோபயாலஜியில் ஒரு 17 MCQ கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், போலன் வுட் மோஸ்ட் லைக்லி எவோக் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரெஸ்பான்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் என்ன, போலன் வுட் மோஸ்ட் லைக்லி எவோக் விச் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரெஸ்பான்ஸு. ஆப்ஷன் ஏ சைட்டோடாக்சிக் டைப் 2வா, இல்லை ஆப்ஷன் பி இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டைப் 3ஆ, இல்லை ஆப்ஷன் சி செல் மீடியேட்டட் டைப் 4ஆ, இல்லை ஆப்ஷன் டி இம்மீடியேட் டைப் 1ஆ, இல்லை ஆப்ஷன் இ லேட்டன் டைப் 5ஆ. ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 1, அதாவது இம்மீடியேட் டைப்பு. என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, போலன் வுட் மோஸ்ட் லைக்லி எவோக் விச் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரெஸ்பான்ஸு. ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டைப் 1 இம்மீடியட் டைப். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், விச் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் ஆர் டி செல் மீடியேட்டட். ஆப்ஷன் ஏ டைப் 1ஆ, இல்லை ஆப்ஷன் பி டைப் 2ஆ, இல்லை ஆப்ஷன் சி டைப் 3ஆ, இல்லை ஆப்ஷன் டி டைப் 4ஆ, இல்லை ஆப்ஷன் டி எதுவுமே இல்லையா, நன் ஆஃப் திஸ்ஸா. ஸோ வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, விச் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஆர் டி செல் மீடியேட்டர். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4, ஆப்ஷன் டி டைப் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் போயிடலாம். விச் ஆர் தி ஃபாலோயிங் பைண்ட் டு மாஸ்ட் செல்ஸ் அண்ட் கிராஸ் லிங்க் ரிசல்ட்டிங் இன் டீகிரானுலேஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின். ஸோ ஆப்ஷன் ஏ இம்னோகுளோபின் எம்மா, இல்லை ஆப்ஷன் பி இம்னோகுளோபின் ஏவா, இல்லை ஆப்ஷன் சி இம்னோகுளோபின் ஜியா, இல்லை ஆப்ஷன் டி இன்டர்லியூக்கினா, இல்லை ஆப்ஷன் இ இம்னோகுளோபின் இயா. என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பைண்ட் டு மாஸ்ட் செல்ஸ் அண்ட் கிராஸ் லிங்க் ரிசல்ட்டிங் டீகிரானுலேஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ இம்னோகுளோபின் இ. அடுத்த கொஷின் போயிடலாம். தியரட்டிக்கலி ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொஷின் பார்த்தோம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பைண்ட் டு மாஸ்ட் செல்ஸ் அண்ட் கிராஸ் லிங்க் ரிசல்ட்டிங் டிகிரானுலேஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்னோகுளோபின் இ, ஆப்ஷன் இ இம்னோகுளோபின் இ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் போயிடலாம். தியரட்டிக்கலி விச் டைப் பிளட் கேன் பி டொனேட்டட் டு ஆல் பர்சன்ஸ் பிகாஸ் இட் லேக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ஓ ஆன்டிஜனா, இல்லை ஆப்ஷன் பி ஏபி ஆன்டிபாடிஸா, இல்லை ஆப்ஷன் சி ஏ ஆன்டிபாடிஸா, இல்லை ஆப்ஷன் டி ஓ ஆன்டிபாடிஸா. ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓ ஆன்டிஜன்ஸ். ஸோ வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, தியரட்டிக்கலி விச் டைப் பிளட் கேன் பி டொனேட்டட் டு ஆல் பர்சன் பிகாஸ் இட் லேக்ஸ். ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓ ஆன்டிஜன்ஸ். அடுத்த கொஷின் போயிடலாம். Type 2 hypersensitivity is due to option A immunoglobulin E, option B activation of cytotoxic T cells, இல்லை option C pollen, இல்லை option D immunoglobulin M, இல்லை option D mismatched blood types in transfusion. ஸோ type 2 hypersensitivity due to எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா option E mismatched blood types in transfusion. அடுத்து கொஷின், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் மே பி டியூ டு ஆப்ஷன் ஏ எமர்ஜென்ஸ் ஆஃப் மியூட்டன்ட் க்ளோன்ஸ் ஆஃப் பி செல்ஸா, இல்லை ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸா எகெனஸ்ட் சீக்வஸ்டர்ட் டிஷ்யூஸா, இல்லை ஆப்ஷன் சி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸா, இல்லை ஆப்ஷன் டி ஆல் ஆர் பாசிபிளா, இல்லை ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ்ஸா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டுக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் மே பி டியூ டு எல்லாமே தான் ஒரு ஆல் ஆர் பாசிபிள். என்னென்ன இருக்குது ஆப்ஷன் பார்த்தோம், ஆப்ஷன் ஏ எமர்ஜென்ஸ் ஆஃப் மியூட்டன்ட்
clones of B cells. Option B, production of antibodies against hidden tissues. Option C, genetic factor. And option D, all are possible. எல்லாமே தான் வரும், all are possible. அடுத்த question, a positive tuberculin test is an example of option A, type 1 hypersensitivity, இல்லை option B, delayed type hypersensitivity, இல்லை option C, acute candid dermatitis, இல்லை option D, eczema, option E, pollen allergic response. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டிலேட் டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க? எ பாசிட்டிவ் டியூபர்குலின் டெஸ்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, டிலேட் டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அடுத்த கொஷின், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அன் டேஷ் டிசீஸ் தட் அஃபெக்ட் தி. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இஸ் தி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தட் அஃபெக்ட் தி ஜாயின்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கான்டாக்ட் வித் பாய்சன் இவி வுட் எலெக்ட் விச் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்? ஆப்ஷன் ஏ டைப் 3ஆ, இல்லை ஆப்ஷன் பி டைப் 1ஆ, இல்லை ஆப்ஷன் சி டைப் 2ஆ, இல்லை ஆப்ஷன் டி டைப் 4ஆ, இல்லை ஆப்ஷன் இ டைப் 5ஆ? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைப் 4 தான். அதாவது ஆப்ஷன் டி டைப் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? கான்டாக்ட் வித் பாய்சன் இவி வுட் எலெக்ட் விச் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்? ஸோ கரெக்ட் ஆன்சர் டைப் 4. அடுத்த next question, a tissue graft between two people who are not genetically identical is termed a option A, isograft, option B, heterograft, option C, xenograft, option D, autograft, option E, allograft. என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? a tissue graft between two people who are not genetically identical is termed a. என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அல்லோகிராஃப்ட். அதாவது ஆப்ஷன் ஏ அல்லோகிராஃப்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? எ டிஷ்யூ கிராஃப்ட் பிட்வீன் டூ பீப்புள் ஹூ ஆர் நாட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இஸ் டெர்ம்ட் எ அல்லோகிராஃப்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், an example of type 3 immune complex diseases. ஆப்ஷன் ஏ கான்டாக்ட் டெர்மடைட்டிஸா, இல்லை ஆப்ஷன் பி கிராஃப்ட் ரிஜெக்ஷனா, ஆப்ஷன் சி சீரம் சிக்னஸா, ஆப்ஷன் டி அட்டாப்சியா, ஆப்ஷன் ஏ அலர்ஜிஸா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சீரம் சிக்னஸ். என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் 3 இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டிசீசஸ். ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சீரம் சிக்னஸ். அடுத்த கொஸ்டின், கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் result when the recipient lacks or has a poor immune system and the donor organ and the recipient express different. Option A HLA-வா, இல்லை ஆப்ஷன் பி டி செல்ஸா, இல்லை ஆப்ஷன் சி ஆன்டிபாடிஸா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹெச்எல்ஏ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க? கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் ரிசல்ட் when the recipient lacks or has a poor immune system and the donor organ and recipient express different. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெச்எல்ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A gamma globulinemia is an immunodeficiency disease due to a deficiency in option A T cells, இல்லை option B MHC, இல்லை option C immunoglobulin E, option D cytokines, இல்லை option E B cells. ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பி செல்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏ gamma globulinemia is an immunodeficient disease due to a deficiency in B cells. அடுத்த கொஸ்டின், which disease would be most similar to AIDS in its pathology? ஆப்ஷன் ஏ SCID-ஆ, இல்லை ஆப்ஷன் பி டிஜார்ஜ் சிண்ட்ரோமா, ஆப்ஷன் சி ஏகாமோகுளோபினிமியாவா, இல்லை ஆப்ஷன் டி ADA டிஃபிஷியன்சியா, இல்லை ஆப்ஷன் இ க்ரூவா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ SCID. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் பைண்ட் ஸ்பெசிஃபிக்கலி டு விச் இம்யூன் செல் மார்க்கர்? ஸோ ஆப்ஷன் ஏ CD8, இல்லை ஆப்ஷன் பி MHC-யா, இல்லை ஆப்ஷன் சி CDC-யா, இல்லை ஆப்ஷன் டி CD4-ஆ, இல்லை ஆப்ஷன் இ GP120-வா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி CD4.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா HIV has a high mutation rate due to the impressive operation of its option A viral membrane, option B CD4 receptor, இல்லை option C reverse transcriptase, இல்லை option D protease, இல்லை option E dismutase. Correct answer option C reverse transcriptase. Which of the following is considered an autoimmune disease? Option A rheumatoid arthritis, இல்லை option B AIDS, இல்லை option C SCID, இல்லை option D gamoglobulinemia, இல்லை option E CJD. So correct answer is option A rheumatoid arthritis. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்? ஆப்ஷன் ஏ ரொமத்தாய்டு ஆர்த்ரைட்டிஸா, இல்லை ஆப்ஷன் பி எய்ட்ஸா, இல்லை ஆப்ஷன் சி எஸ்சிஐடியா, இல்லை ஆப்ஷன் டி கேமோகுளோபினியாவா, இல்லை ஆப்ஷன் இ சிஜேடியா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரொமத்தாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அடுத்த கொஸ்டின் a transplant between individual of different animal species is termed as. டேரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். ஜீனோகிராஃப்ட். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? a transplant between individual of different animal species is termed as xenograft. ஒரு 18 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்குறோம். டெய்லி இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 10 கொஷினாச்சும் அட்லீஸ்ட் பார்த்துடலாம். தேங்க்யூ.